Whatra? Issa Ooty like Chennai da. Climate is good in Chennai. I'm loving Issa Chennai da. Super da. Issa போட்டு பேசணும் இல்லனா நீ அவுட் ன்றுவேன். இல்ல புரியல. இங்க இறங்கின காட்டுக்கு விருந்து சிவம்பேட்டைக்கு சகரனோயது உச்சுப்புள்ளிக்கெல்லாம் எரிமலை மாமே இருவரியில நல்லா இருந்தான். இந்த கதையில ராட்சசே போறனா இசா சொன்னாலும் தப்புங்கறா இசா சொல்லலனாலும் தப்புங்கறா என்ன இவ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இசா சொல்லாம இவ சேலஞ்ச் இவ சேனலுக்கு எடுக்கிற வீடியோல நம்மள வந்து கோர்த்து விடுறா இசா நீ என்னன்னு கேளு இசா என்ன காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத சொல்லுங்க என்னது பேர் என்னது என்ன சொல்ல 7 காலுக்கு நான் எந்திரிச்சு 6:30 மணிக்கு அலாரம் போட்டேன் இது கரெக்ட்டா 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்ல 4 மணிக்கு தூங்க போகும்போது ஏன் 1.5 மணி நேரம் தூங்குனா பத்தாதா எனக்கு கேக்குறேன் நானு அல்ல இப்படி தூங்க 6:30 மணிக்கு ஏசி வாக்குறேன் சரி முதல்ல தூங்கலாம் தூங்குறேன் 8 காலுக்கு எந்திரிச்சேன் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் 10 மணி வைவாக்கு 8 காலுக்கு எந்திரிச்சேன் நானு இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் வெறும் கொழுப்பு இல்ல இதுக்கு பேரு ஆட்டு கொழுப்பு பிரணவ் உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நீ என்ன செய்யறப்ப better luck next time you could have done better I could have done better luck that's what she said better luck next time da அப்படினு பேர் எடுத்து எப்படி better luck next time இங்க வா better luck next time இங்க வா better luck next time போய் எக்ஸாம் எழுதிட்டு வா நான் வந்து BLN டீம் கூப்பிடுவேன் BLN டீம் வாங்க அப்படினு எப்படிடா சிப்லிங்ஸ் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க ABCD XYZ அப்படினா XYZ பேரு ஏய் நான் BLN னா better luck next time அப்டேட் பண்ணிருங்க நீ என்ன பேர் வச்ச நான் வந்து ஆஸ்ட்ரே அப்படின ஒரு பேர் வச்சேன் ஆஸ்ட்ரே இங்க வா ஆஸ்ட்ரே அங்க போ ஆஷ் குப்பை கொட்டாத நான் எவ்வளவு ரியாலிட்டியை கன்சிடர் பண்ணி ஒரு பேர் சொன்னா உனக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பேர் வச்சிருக்கா எனக்கா ஆமாடா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் நீயே சரி எதுக்கு இங்க பாருங்க எழுதுற வரைக்கும் தான் வந்து பயப்படல அத தாண்டி வச்ச போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியலனா மாங்கல்யம் தந்து நானேனா மவஜீவதே துஆ நம்ம போயிடணும் கீழே படக்கூடாது நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எப்ப சொன்னேன் நானே வந்து என்னை வேட்ரமணி சைட்ல போட்டு வைக்கிறேன் மேட்ரிமோனி சைட் வேணா வேட்ரிமோனி சைட்னு தானே கைஸ் உங்களுக்கு ரியாலிட்டி இப்ப தெரிஞ்சதா பசங்களுக்கு பொண்ணுங்களால படிக்க முடியலனா அவங்களே கிடைச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க பசங்களுக்கு எதுவுமே கிடையாது புரிஞ்சுக்கோங்கடா கண்ணு வேண்டாடா சாமி தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா பரமா படிடா நான் இது படிச்சது ரொம்ப எங்க அம்மா சொல்லிட்டேன் பர்தோலி சத்தியகிரகம் உங்களுக்கு ஒரு இது இருக்குது அது எழுதுறது வரல பாதல் பர்சா பீச்சோரி சோசன குமாரி எங்கச்சு நான் இவ்வளவு கேவலமா பாட்டதுக்கு காப்பிரைட் வரதுல எனக்கு சின்ன குரல் சித்ரா மாதிரி வாய்ஸ் இருக்குங்கிறது தெரியும் பட் என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நேஹா வந்து நீ ரொம்ப குறும்பு பண்ணாலோ என் பேச்சு கேட்காம இருந்தாலோ அவளை வந்து குட்டி குட்டியா சாப்ஸ் பண்ணி கவர்ல கட்டி அங்க முன்னாடி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட பெரிய குழி தோண்டி வச்சிருக்காங்க அதுக்குள்ள போட்டுருவேன் அடுத்த நாள் கான்கிரீட் ஊத்திடுவாங்க அவங்களே கொண்டு வந்து அதான் பண்ணுவேன் குறும்பு பண்ணா என் பேச்சு கேட்காம இருந்தா அதான் நான் பண்ணுவேன் ஒருவேளை ஒரு வாரத்துல நான் செத்துட்டேன் ஒருவேளை நான் இறந்துட்டேன் நேச்சுரல் ரீசன்ஸ்னால சொன்னா அதெல்லாம் கிடையாது எங்க அம்மா தான் இப்பன்னு இல்ல இனி என் வாழ்நாள் முழுக்க நான் இறந்தேன்னா அது காரணம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க என்னை ஒரு அனாதான் அவங்க சொல்றாங்க பேசிக்கலி அங்க காவ போதில்ல அதுல மிதந்துகிட்டே வந்து அந்த காவலியா வந்து மாவுகள் அதெல்லாம் என்ன மாவுன்னு சொல்லு
அதெல்லாம் ஏதோ ஒரு ஃப்ளார். அதுக்கு இது மைதா மாவுடி. ஓகே எனக்கெல்லாம் தெரியும். அரிசி மாவு எனக்கு தெரியும். இது மைதா மாவு, இது அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர். இது வந்து கார்ன்ஃபிளவர். எனக்கு தெரியும். நீங்க இதெல்லாம் எதுக்கு போடுவோம்? மைதா மாவு வந்து பரோட்டா சுடுறதுக்கு போடுவான், அரிசி மாவு வந்து பஜ்ஜி சுடுறதுக்கு போடுவான். அரிசி மாவுல பஜ்ஜி சுடுவியா? கடலை மாவுல தாண்டி பஜ்ஜி சுடணும். கடலை மாவுல பஜ்ஜி சுடுவோம், அரிசி மாவுல வந்து பாயசம் வைப்போம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேட்காமறா. இவளை நாளைக்கு காலைல தயவு செஞ்சு ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருவோம் தம்பி. என்னால முள்ள தம்பி சத்தியா. எனக்கு இந்த அளவு புடனையெல்லாம் மார்னிங் 11:50 தான். 5:30 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும். சுத்தி வர்றாடா, சுத்தி சுத்தி வண்டி எல்லாம் பைத்தியம் முடிச்சிருச்சு போல இவங்களுக்கு. நல்ல வாழைப்பழமா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுப்பு முழுக்குன்னு ஆயிட்டு போறேன். வந்து எங்களுக்கு செமஸ்டர் முடிஞ்சது. அதாவது இன்று மீண்டும் 5ஆம் தேதி அன்று பள்ளிகள் இல்ல கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க 14ஆம் தேதி வரைக்கும் காலேஜ்ல போய் படிச்சுட்டு மறுபடியும் வந்து எங்களுக்கு வந்து விண்டர் வெக்கேஷன். நம்ம அது பேரு அது இன்னொரு 10 நாளைக்கு 1ஆம் தேதி வரைக்கும் காலேஜ். இதுக்கு பயத்தப்பட கூட இல்ல சும்மா சொன்னேன். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து அதெல்லாம் குறைச்சிடாதீங்க. என்னதான் வந்து எக்ஸாம் கேவலமா பண்ணியிருந்தாலும் என் மனநிலை நல்லா இல்லைனாலும் கோயம்புத்தூர் போக போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த ஆனந்தத்திலயும் வந்து என் மனநிலையெல்லாம் திரட்டி எனக்கு தேவையான பொருட்களத்தையும் திரட்டி நான் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து கோயம்புத்தூர் போறேன். 6 நாள் இந்த சூப்பர் ட்ரை பேக் தூக்கிட்டு காலேஜ் போகணும். உங்க எல்லாருக்கும் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகுது. வீடியோ நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. நீ பேக் எடுத்து போட்டு எனக்கு தெரியாதா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டடா தம்பி. நீ கேப்பியா மாட்டியா? அவ பண்ணதுக்கு தந்தோட வந்து அமைதியா பேசி. சரி நீ பேசாதடி. நீ பேசாத. அவனுக்கு ஈகோ ஹிட் ஆகுது. அவனுக்கு ஈகோ ஹிட் ஆகுது. என்னைய காசு சொல்லும்போது கூட நல்லா இருக்கும். உட்காந்து ஸ்னே இப்படி பண்ணிட்டா, ஸ்னே இப்படி பண்ணிட்டா, ஸ்னே இப்படி பண்ணலாம் சொல்லிட்டா. அவனை நான் அவனை சொல்லிட்டா மட்டும் அவனுக்கு வந்து அவ்வளவு எரிச்சல் ஆயிடும். அவன் அவ்வளவு பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டான். எங்க வேற ஈர்த்த தாண்ட பத்தி நீ பேசாத. அப்படிலாம் ஓ really nigga ஐயோ தேவபத்ரம் hey அம்மா 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 ஹே அம்மா 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 நான் சூப்பரா பாடுறேன். நல்ல பாட்டு நான் சுத்திமே நல்லா பாடுறேன். சூப்பரா சீரியஸா நல்லா பாடுறேன். பாட்டு போனா உனக்கு பொறுக்காத. கிரீம் போட்டாதான் பாட்டு நல்லா வரும். நான் ரெடி. நீ ரெடியா? மலையில கோரமா மலையில வாரமா இருக்கட்டுமா. இது பேர் ஸ்ருதி பிடிக்கிறது. ஸ்ருதி பிடிக்கிறதுனா உங்க கிளாஸ் ஸ்ருதியை பிடிக்கிறது. அவனை நான் ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்கு. நீ பாரு எனக்கு கேட்க இருக்கும். நான் எச்சு சொல்றேன். நான் இல்ல இஞ்சீடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. கையில் கிடைச்சது தொலைச்சாலும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். என்ன பார் நான் கையை கட்ட உண்டாச்சு உலகம்.